இந்த விபத்துக்கான முழு காரணம் வந்து என்னன்னா இந்த பள்ளிகளினுடைய அந்த நேர கட்டுப்பாடு. சார் நேர கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 7:30 மணிக்கு நான் வந்து பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறேன், 7:30 மணிக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறேன் அப்படின்னா 7:35க்கு நான் வந்து செகண்ட் பெல் அடிச்சு நான் கேட்டை மூட்டிடுவேன். இந்த கேட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எந்த வெஹிக்கிள் உள்ள வந்தாலும் நான் விட மாட்டேன். எந்த வெஹிக்கிள் உள்ள வந்தாலும் விட மாட்டேன். எந்த ஒரு மாணவன் உள்ள வந்தாலும் விட மாட்டேன். எந்த மாணவனுடைய பெற்றோருடைய வாகனத்தில் வந்தாலும் நான் விட மாட்டேன். மாணவர்கள் வந்து மிதிவண்டியில் வந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளிகளினுடைய என்ன நிர்வாகமானது அனைத்து பள்ளிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் தமிழகத்துல பேசுறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலுமே இந்த முறைதான் வைத்திருக்கிறாங்க. நீங்க சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரை நீங்க எங்கு சென்றாலும் பாத்தீங்கன்னா இந்த விதிமுறை தான் இருக்குது. அதாவது பள்ளிகளினுடைய நிர்வாகம் என்ன செய்யுதுன்னா, அந்த காலையில 7:30 மணி 8 மணி 8:30 மணி அவங்க என்ன டைமிங் வச்சிருக்கிறாங்களோ அந்த டைமிங்ல வந்து இந்த வாகனங்களுக்கு மாணவர்களுக்கு அந்த வருகையை பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்துடணும். அதை தாண்டி நீ வந்து 5 நிமிஷம் ஆனாலும் நான் பெல் அடிச்சு நான் கேட்டை லாக் பண்ணிடுவேன். லாக் பண்ணதுக்கு அப்புறம் உண்டான ப்ரொசீஜர் அப்படின்றது வேற. அது பள்ளிகளுக்கு பள்ளி மாறுபடும். ஆனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அடமெண்டான ஒரு குணம், ஒரு அரக்கத்தனமான ஒரு குணம். இது எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரக்கத்தனமான குணம். நான் அந்த ஸ்ட்ரிக்டா நான் வந்து அந்த கேட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் விடுங்க. சில பள்ளிகளில் வந்து ஃபைன் போடுவாங்க, சில பள்ளிகளில் வந்து ஒரு பீரியட் கழிச்சு அனுப்புவாங்க, சில பள்ளிகளில் வந்து திருப்பி அனுப்புவாங்க. இதெல்லாம் வந்து பள்ளிகளுக்கு பள்ளி மாறுபடும். நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த கேட்டை மூடுற சமாச்சாரம் இருக்கு இல்லையா, இந்த டைம் கீப்பிங் சென்ஸ், இந்த ஒரு அடமெண்டான ஒரு செயல், இதுதான் வந்து இந்த விபத்துகளுக்கு பள்ளி வாகனங்கள் அந்த பள்ளி மாணவர்கள் இது சம்பந்தப்பட்ட முழு விபத்துகள் நடைபெறுவதற்கும் இதுதான் நான் காரணம்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய அவசரத்துல ஒவ்வொரு வாகனத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் அவர்கள் வந்து ஒரு ஷேர் ஆட்டோவாகட்டும், இல்லை ஒரு ஆட்டோவாகட்டும், இல்லை ஒரு வேன் ஆகட்டும், இல்லை ஒரு மினி பஸ் ஆகட்டும், பள்ளி மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய மினி பஸ் ஆகட்டும், அல்லது பெற்றோர்களாகட்டும் தன்னுடைய பைக்கில் இருசக்கர வாகனத்தில் முன்பு ஒரு குழந்தை பின்பு ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தைகளை வந்து பின்னாடி பின்னிருக்கையில் அமர செய்து கொண்டு இந்த அந்த ரோட்ல வந்து அவங்க ஓட்டிட்டு போறாங்க பாருங்க. தன்னுடைய முழு டிரைவிங் சென்ஸையும் அங்கதான் காமிப்பாங்க. தன்னுடைய முழு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரேஸுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு இந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய கல்லூரிகளை கூட இந்த பிரைவேட் கல்லூரிகள்ல தான் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க. அரசாங்க கல்லூரிகளுக்கு தலைவர் இருக்கு.